34ஆம் சங்கீதத்தில் ஹல்லேலூயா 16ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள். சங்கீதம் 34:15 முதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியும் சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவானது என்று எதுவுமே கிடையாது. மனிதர்கள் ஒரு வீடை நினைக்கலாம், வீடுகளில் இருந்து செய்கிற காரியங்கள், நம்ம அந்தரங்கத்தில் பண்ணுற காரியங்கள் யார் பார்க்கவே, நம்ம பேசுகிற பேச்சு நினைவுகளை யாருக்கு தெரியாது, நம்ம செய்கின்ற அருவருப்புகள் யாருக்கு தெரியாது என்று. ஆனால் கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியை சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் 7 கண்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதே போல எவ்வளவு உயரமான மலைகளிலிருந்தும், எவ்வளவு உயரமான கட்டிடங்களிலிருந்தும், எவ்வளவு அடர்ந்த காடுகளுக்குள்ள இருந்து என்ன செய்தாலும் எல்லாவற்றையுமே, இந்த பூமியில எல்லா உயிரினங்களையும் அவரை படைத்தார். எல்லா ஜீவராசிகள், எல்லா காட்டு மரங்கள், நாட்டு மரங்கள் எல்லாமே சமுத்திரத்துக்கு அடியில மேல மலைக்கு மேல எல்லாவற்றையுமே கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பூமி முழுவதுமாக. ஒரு பக்கம் தூத சேனைகள் 24 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லாவற்றையுமே பூமியில ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போல பரலோகத்திலே பல டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஒவ்வொரு ப்ரொடெக்ட் பண்ண, மெசேஞ்சர் அனுப்ப, அதே போல் பூமியின் காரியங்களை பார்க்க எல்லாவற்றுக்கும் தூதர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சுற்றிலும் இரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு கூட்டம் சாத்தான் கூட்டம், ஒரு பக்கம் தூதர் சேனை கூட்டம். ஹல்லேலூயா. தூதர்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலுக்கு கொண்டு வர அவங்க சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க எப்பொழுதுமே. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் இந்த பூமியில பாவம் பெறுகிறது, பிசாசு பாவம் பெறுகிறது, அவங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும். இன்னொரு பக்கம் ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஜெபிக்க தூண்டி விடுற வேலையும் தூதல் சேனைகள் ஒரு கூட்டம் செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஜெபிக்க தீமையினர்கள் அவங்க கட்டுவாங்க. அவங்க மூலமாக, ஜெபிக்கிறவங்க மூலமாக நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த பூமியில அவருடைய கண்கள் பூமி எங்கு எப்பொழுதுமே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் விசேஷமாக, எஸ்பெஷலாக ஹல்லேலூயா நீதிமான்கள் அவருடைய கட்டளைக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொன்னதை செய்கின்ற, அவர் சித்தப்படி வாழ்கின்ற அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேல் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவங்க கூப்பிட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் திறந்தே வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்பொழுதும் மந்தமாகவில்லை. பண்ணுகின்ற எல்லா ஜபங்களும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு கூக்குகளும், விண்ணப்பங்கள், பெருமூச்சுகள் எப்பொழுதும் சமூகத்திலே போய்கொண்டே இருக்கும். அவைகள் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில், ஒரு பேரலை யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் நம்ம பேர் போட்டு எல்லாமே, கண்ணீர் முதற்கொண்டு, பெருமூச்சு முதற்கொண்டு எல்லாமே பலவத்தில் ஸ்டோர் பண்ணி கொண்டே இருக்கும். அதற்கு தக்கதாக பூமியில நமக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே உள்ளார். ஆண்டவரே, நான் உன்னை என்னுடைய கைகளில் நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். உன்னுடைய எல்லா காரியங்களும் என் கண் முன்னாடி இருக்கிறது. நான் எதையும் மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணுக்கு முன்பாக எதுவுமே மறைவு என்று எதையுமே ஹல்லேலூயா சொல்ல முடியாது. மனிதர்கள் கண்ணுக்கு மறைந்து போகலாம், ஆனால் கர்த்தர் ஹல்லேலூயா கண்ணுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. தீமை செய்களுடைய பெயரை இந்த பூமியில் ராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நீதிமன்றங்களின் நோக்கமாக இருக்கிறது என்றால், ஒரு சிறு குழந்தை, ஒரு 3 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 1 மாத குழந்தை என்றால் அந்த தாயான அந்த குழந்தையை மிக மிக கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். என்ற அந்த குழந்தைக்கு தன்னால் சுயமாக எதுவுமே செய்ய இயலாது. அந்த சிறு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பால் கொடுக்க வேண்டும், நேரத்துக்கு அது யூரின் பகமத்தையும் டூட்டாயில் போன்ற அந்த துணியை கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு அந்த மிக மிக ஒரு 3 மாதம் அளவும் அந்த குழந்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்தாலும், கிச்சன் வேலை பார்த்தாலுமே அவங்க கண் குழந்தையின் மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி
பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, எனக்கு இது வேணும் என்று கேட்குறாங்க. அந்த பிள்ளைங்க நான் செய்யணும், நன்மை செய்ய வேண்டும், என் பிள்ளைங்க உயர்த்தணும், என் பிள்ளைங்க என்னை ஆராதிக்கிறாங்க, அவங்கள நன்மைப்படுத்தணும், அவங்களுடைய வார்த்தையை மாற்ற வேண்டும் என்று ஹல்லேலூயா தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேள்வி அவரை நேசிக்கிற, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அவருக்கு தன்னுடைய எல்லாவற்றையுமே அர்ப்பணித்த, முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிற தன் பிள்ளைங்களுக்கு ஹல்லேலூயா வேத வார்த்தையின்படி பரிசுத்தமா அவனுடைய சந்நிதியில் நான் முழுதுமாக அப்பா என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் உண்மை என்னுடைய கடவுளாக ஏற்றுக்கிறேன் என்று சொல்லி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஹல்லேலூயா அவருடைய ரட்சிப்பின் தலைச்சர் அணிந்து சத்தியனை கட்சியை கட்டி கையில் ஆவின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு வேதவசனத்தை எப்பொழுது வாயில சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா இருதயத்தில் பதித்து கொண்டு அப்படி தேவனுக்கு பிரியமாக என்ற பிள்ளைங்க மேலே பண்ற ஒவ்வொரு ஜபத்தை அழுகைய கூக்குரல பெருமூச்சு கொட்டு கத்த அதிக தேவன். ஆனால் ஹல்லேலூயா அந்த பிள்ளைங்களுக்கு தீமை செய்கிறவர்களை, இந்த பூமியிலே பிற நன்மை கெடுக்கிறவங்க, பிறர் வாழ்க்கை கெடுக்கிறவங்க, பிறர் நிலத்தை பிறருக்குரிய நன்மைகளை அபகரிக்கிற இப்படிப்பட்ட தீமை செய்கின்ற பெயரை இந்த பூமி இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக தான் எப்பொழுதுமே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் உடனடியாக நடந்து விடாது. இந்த கடைசி காலங்களில் கிருமி காலங்களில் ஒரு பக்கம் பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல அந்த கிருபை ஊற்றிக்கொண்டா இருக்க, ஒரு பக்கம் அதிகமாக அபிஷேகம், அதிகமாக வரங்கள், வல்லமைகள், அற்புத சுகங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பாவம் அதிகமாக கட்டுவெழுத்து விடப்பட்டுள்ளது. அதே போல தீமை, மனிதர்களை சின்ன சின்ன காரியத்துக்காக மாட்டு இறைச்சி சாப்பிட்டாங்க அடித்து கொலை பண்ணுறாங்க, அவங்கள எதிர்த்து பேசுனாங்கக்காக பத்திரிகைகளை கொலை பண்ணுறாங்க, அவங்கள பேசுறவங்களை கைது பண்ணுறாங்க, அவங்கள சித்திரவதைப்படுத்துறாங்க, மிரட்டுறாங்க. இப்படி சிறு சிறு காரியத்துக்காக அதிகாரத்தில் துரைத்தனங்க, அதிகாரத்தில் உள்ள பிசாசன் அந்தகார லோகாதிபதி இன்றைக்கு அநேகரை இப்படியாக வஞ்சிக்கின்றான், அநேகரை கொடுமைப்படுத்துகின்றான். சிறுமியானுடைய குரல் வலை நெருக்கப்படுகிறது, அவங்க நியாயம் ஈடுபடாமல் போகிறது. பணம் கையில் உள்ளவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க என்னன்னாலும் செய்யலாம் என்று அவங்க எவ்வளவு கீழ்த்தரமான காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அருவருப்புகளை அந்தரங்கத்தை செய்கிறாங்க. பெண்களை தவறாக யூஸ் பண்ணுறாங்க, பிறருடைய நிலங்களை உடைமைகளை அபகரிக்கிறாங்க, ஏமாற்றாங்க, பல கோடிகளை சுருட்டுறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் தீமையை செய்து கொண்டே இருக்கிறாங்க. கொலை பண்ணது சர்வசாதாரணமாகிவிட்டது, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் மிக மிக ஒரு கிராம் நகைக்கும் கொலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட தீமை செய்கிற கூட்டத்தை மனிதர்களாகிய நாம் அநேகரம் ஜெபிக்கும் பொழுது அநேக தெய்வ பிள்ளைங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்களுக்கு செய்கிறாங்க ஆண்டவரே, அவங்க அதெல்லாம் நடக்கக்கூடாது, அவங்களாம் சந்திக்க வேண்டும், அவங்க ரசிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டே நாம் இருக்கின்றோம். ஆட்சியில் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியங்களை வஞ்சிக்கின்றாங்க, யாரை பற்றி பேச முடியல, அப்படிப்பட்ட காரியம். ஆனாலும் உடனடியாக மனிதர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அவங்களுடைய இருதயம் இன்னும் துணிகரமாயிட்டாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது அவங்க பேரை இந்த பூமியெல்லாம் அற்றுப்போக பண்ண கத்தை முகம் அவங்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே இருக்கிறது. துன்மாக்கான் நல்ல ஒரு பச்சையான மரத்தை நாட்டப்பட்ட மரம் போல வருவான், ஆனால் அறுப்புண்டு போதே துன்மாக்கான முடிவு. நீதிமானிய முடிவு சமாதானம், நீதிமானின் துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி சம்பூரணம். ஹல்லேலூயா. நானும் உம்முடைய நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். சங்கீதக்காரன் சொல்கின்றான், அவங்க பொல்லாப்பு செய்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் எந்த கெட்டத காரியத்தை பார்க்கல, அவங்க கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்குறது, அவங்க நாவு வான மட்டும் நான் என்ன போல பராக்கிரமையாக இருக்குல்ல, என்ன போல செல்வையாக இருக்குல்ல, என்ன போல வசதியாக இருக்குல்ல, என்ன போல சந்தோஷம் இருக்குல்ல, எனக்கு எல்லாரையும் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் நல்லா இருக்கேன், இப்படிப்பட்ட வானம் மட்டும் பேசுவாங்களாம். அவங்க வயிறு தொந்தி விட்டுக்குது, அவங்க பிள்ளைங்களை ஆட்டு மந்தை போல் விட்டுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. ஆனால் நான் குற்றம் இல்லாமல் என் கையில் இருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு ஐயோ பயந்து ஆண்டவரையும் மன்னிங்க மணி ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்கிறேன். குற்றம் இல்லாமல் வீணாக விருதாவாக நான் பக்தியாக இருக்கேன் என்று தன் நொந்து கொண்டு ஆனால் சொல்லான். திடீரென்று அவனுக்கு வெளிப்பாடு இருக்கிறது. சடுதியாய் துன்மாக்கள் காயப்படுவார்கள். திடீர்னு ஒரு சர்க்கலான இடங்கள்ல அவன் இடது விழுந்து போவான். அவன் போற பாதை இருள். அவன் தீமையை பின்பற்றான், தீமையை நினைக்கின்றான், தீமையை செய்கின்றான், தீமையை பேசின்றான் துன்மார்க்கன்.
அப்படிப்பட்ட போற பாதை இருள் தான். அவன் செம்மையான பாதையில போகல, நீதியின் பாதையில போகல, அநீதியின் பாதையில போறான். அநீதியின் கூலியை வாங்குறான், லஞ்சம் வாங்குறான், அடுத்தவங்களை பகைக்கின்றான், அடுத்தவங்க ஒழிக்கின்றான், அடுத்தவங்க நன்மையை அபகரிக்கின்றான், பிறர் வாழ்க்கையை அபகரிக்கின்றான். அப்படிப்பட்ட பாதை திடீரென்று ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா, நீதிமான் எத்தனை ட்ரிப்பு வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் விழுந்து போனாலும் திரும்ப தேவன் அவனை தூக்கிட்டு கர்த்தர் வல்லவர். ஆனால் நீதிமான் ஒரு முறை விழுந்தான், துன்மார்க்கன் அவன் விழுந்தான், அவன் இடருண்டு அழிந்து போனாள் இல்லையா. கர்த்தர் அவன் பெயரை பூமியில் அவன் அற்றுபக பண்ணார். பசுரத்துக்கு வாசம் செய்த துன்மாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துலயே மறந்து போறவங்க கர்த்தர்கள் பெயரை மறக்க பண்ணுவார். ஆனால் நீதிமானுடைய பெயர் நித்திய கீர்த்தி. ஹல்லேலூயா. நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் நித்திய அபிஷேகம். அவர் நித்திய நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. நித்திய ராஜா. ஹல்லேலூயா. அவர் நீண்ட ஆயுஸ்ல அவருக்கு மரணமில்லை. அதே போல தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட நித்திய கீர்த்தி, நித்திய மகிழ்ச்சி கட்ட கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கருக்கு நித்திய லட்சை. எப்படி தேவனுடைய பிள்ளைங்க பரலோகத்திலையும் போய் நித்திய காலமாக அவர் கூட மகிமையில செல்வத்தில் நம்ம கலிக்கூற அந்த ஐஸ்வர்யத்தில் அவர் கூட ஆண்டாண்டு காலமாக முடிவில்லா காலமாக அந்த பேரின் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த பூமியில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பாடுகளை, துன்பங்களை, சோதனைகளை அடைந்தாலும் சகித்தாலும், எவ்வளவு பிறரால் நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும், காயப்படுத்தப்பட்டாலும், அற்பமாக கனவீனப்படுத்தப்பட்டாலும், வார்த்தையால் செய்கையில் தொடர்ந்து துன்மாக்கர் அவங்க காரியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. நீதிமன்றம் அகேன்ஸ்டா, தேவ பிள்ளைங்க அகேன்ஸ்டா, இப்படிப்பட்ட காரியங்களை, எரிச்சலோட காரியங்களை, அவங்கள ஒடுக்கிற காரியங்களை, அவங்க கனவீனப்பட்ட அவங்களை மட்டம் தட்டி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே தான் அந்த பூமி இருக்கிறது. ஏனென்றால் அவங்களுக்கு பிசாசின் பிள்ளைகள், அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனால் நாம் தேவன் பிள்ளைகள், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு பக்கம் துன்மார்க்கரை அழிக்க அவர் கரம் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கு இந்த பூமியில. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடுங்கோலர்கள், சர்வாதிகாரிகள் இந்த பூமியில வரலாற்றுல எத்தனையோ தோன்றினாங்க. ஆனா அவங்க முடிவு எல்லாத்தையும் பாருங்க, நல்லா அவங்க கொடுங்கோலாக சர்வாதிகாரமாக ஆட்சி பண்ணி கடைசியில நல்லபடியாக மறைச்சாங்க. நல்ல பூரண ஆயுசோட நல்ல ஒரு மரணம் வந்தது என்று ஒருவர் கூட நாம் குறிப்பிட முடியாது. நீங்க வரலாற்றை திருப்பி பார்த்தா அப்படிப்பட்ட பிறரை ஒடுக்கி, பிறரை அழித்து, மற்ற இனத்தை, மற்ற ஜாதி அப்படி அழித்து தான் என்று தனக்கு மாத்திரம் வேண்டும் என்று தனக்காக பொக்கிஷனை சேர்த்து கொண்ட ஒருவன் கூட அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய குழந்தைகள்லாம் நன்றாக இருந்தா என்று எந்த சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. அவங்களுடைய பேரை அழிக்க கர்த்தருடைய முகம் அற்புதமாக இருக்கிறது. தீமை செய்த பேரை பூமியில் அற்றுபவன கர்த்தர் அவங்களுக்கு எப்பவுமே விரோதமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நேரத்தில் அன்பு கொண்ட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் 4 தலைமுறைக்கு இரக்கத்தை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் தன்னை பகைக்கிறவங்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை ஆனாலும் 1000 தலைமுறைக்கு இரக்கம். நம்ம அன்புக்கிறவங்களுக்கு 1000 தலைமுறை, எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த அன்பு இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய அன்பு நம்ம மேல. ஆனா தீமை செய்யக்கூடிய தலைமுறை 4 தலைமுறைக்கும் விசாரிச்சுட்டு இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் விசாரிக்கிறவர். அவங்க சந்ததியின் மேல அந்த சபை இறங்குஎன்பதை இன்றைக்கு அறியாமல் இப்படி பண்றாங்க. ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொண்டிருக்க என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது, அவருடைய காதுகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. பேசின்ற எல்லா வார்த்தையும் நியாயத்தின் மேல கணக்கு ஒப்பிக்கணும் என்று நாம் அறிந்து, ஹல்லேலூயா, நாம் பேச வேண்டும். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லாவித உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கின்றார். ஹல்லேலூயா. கரணத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். அவருடைய கண் சொல்லுங்க, கர்த்தருடைய கண் என் மேல நோக்கமா இருக்கிறது, உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை, நீங்க ஆராதிக்கின்ற அந்த ஆராதனையை கர்த்தர் மிக மிக விரும்புகின்றார். என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் எங்க கூட ஜெபிக்கிறீங்களோ அங்க அந்த தேவன் சிங்காசனம் விட்டு அங்க அமர்ந்து இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல வேலை பார்க்கும்போது துதிச்சாலும் சரி, ஹல்லேலூயா, இரவுல படுக்கையில இருந்து துதிச்சாலும் சரி, ஹல்லேலூயா,
ஆண்டுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும், தூதசனி இருப்பாங்க. தேவனை அதிகமாக ஆராதிக்கின்ற, துதிக்கின்ற, ஜெபிக்கின்ற இடங்கள் அவர் எப்பொழுதுமே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை பயந்த பிள்ளைங்களை கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார். உங்கள் கூட இருந்து உங்களுடைய கூப்பிடுதை கேட்டு ஹல்லேலூயா உங்களுடைய எல்லா உபத்திரவுக்கும் நீங்களாக விடுவிப்பார். ஹல்லேலூயா. சோதனையே இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடைக்காது. ஆனால் சோதனையின் மத்தியில் நம்ம கூட இருப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், நம்மை அதிலிருந்து தப்பிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதிலிருந்து மீண்டு வர வெளியேற நாம் ஸ்டெப் எடுக்கும்போது, அவனோட ஹெல்ப் கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். சோதனையோடு கூட தாங்கக்கொள்ளும் போக்கையும் தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எல்லா சோதனைகளும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேற வேற மாதிரி வரும். ஆனால் மேக்சிமம் அதே தான். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் பாதுகாப்பார். நம்ம எவ்வளவு தண்ணீரை கடந்தாலும் கர்த்தர் கூட இருக்கின்றார். எவ்வளவு ஆறுகளை கடந்தாலும் அந்த ஆறு நம்மளை முழுங்காது. இந்த ஆறு என்னை முழுங்கிரும், என் வாழ்க்கையை முடிச்சிடும், என் வாழ்க்கை உடஞ்சிரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருக்கின்றார். இந்த அக்கினி, இந்த தீ போன்ற இந்த சோதனை, இந்த உபத்திரம், இந்த வேதனை, இந்த கடன், இந்த வியாதி என்னை எரிச்சிடும், என் வாழ்க்கை எரிச்சிடும், ஐயோ நான் ஒன்றெல்லாம் போய் என்று புலம்பாதீங்க. அக்கினி உங்க மேலே வராது. ஹல்லேலூயா. அக்கினி மத்தியில் அன்றைக்கு உலாவன வல்லமின் மத்தியில் இன்றும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. என்றால் நீங்கள் அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட நீதிமான்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். நாம் அவருடைய சொத்து, நாம் அவருடைய உரிமை சொத்து, நாம் அவருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. அவர் உங்களை சும்மா விட மாட்டார். இந்த உலக பிரகாரமான எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு கடன் இல்லாமல், வியாதி இல்லாமல், செழிப்போடு வாழ்றாங்க. காட்டுப்புள்ளே நல்லா இருக்கும் பொழுது தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட நமக்கு கற்றுக் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் நாடி தரப்பல் நம்ம ஆடக்கூடாது. ஒரு அழிந்து போற புல்லுக்கு கற்றுக் கொடுக்கார். எத்தனையோ காட்டில் புஷ்பங்கள், பூக்கள், வீட்டில் உள்ள பூக்கள் நம்ம அவ்வளவு உரம் போடுறோம், அவ்வளோ கேர் பண்ணுறோம், அதை களை பிடுங்குறோம், அதை ஷேப் பண்ணுறோம், அதை தண்ணி, உரம், அன்னம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து செய்கிறோம். ஆனால் காடுகளில் மனிதர்கள் போக முடியாத எத்தனையோ காடுகள் உண்டு. காலையிலேயே பல ஏக்கர் கணக்கில் அங்கெல்லாம் அந்த பூக்கள் அவ்வளவு எவ்வளவு எத்தனையோ கோடி கோடி வகையான பூக்கள் இந்த பூமியில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஊட்டியில் மலர் கண்காட்சியில் 20,000க்கும் மேற்பட்ட வகைகள் அந்த ஒரு இடத்துல அந்த வருஷத்தில் ஒரு முறை மட்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உலகம் முழுவதும் எத்தனையோ கோடி கோடியான பூக்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பூ 15, ஆனால் விதவிதமான பூக்கள், விதவிதமான வடிவமைப்போடு, விதவிதமான டிசைனோடு. ஹல்லேலூயா. அத்தனை செடிகள், கொடிகள், மரங்கள், அவ்வளோ அந்த ஒவ்வொரு செடி கொடியை பார்க்கும்போது தேவனுடைய படைப்பின் அருமை தெரியும். வானங்களை பார்க்கும்போது தேவனுடைய படைப்பின் வல்லமை தெரியும், அவருடைய ஞானம் தெரியும், அவருடைய பராக்கம் தெரியும். கடற்களை பார்க்கும்போது, கடலுக்கு கீழே உள்ள உயிரினங்களை பார்க்கும்போது, மலைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு உயரமாக ஆண்டு அந்த மலையை தன்னுடைய விரலால் அவர் எடுப்பாராம், தூக்குவாராம். எவ்வளவு பெரிய பராக்கிரமம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று செய்கின்றவங்களுடைய சிறிய இந்த பிரச்சனையை மாற்றவரால் முடியாதா? நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை பெர்மனண்டாக வைக்க மாட்டார். இக்காலத்து பாடுகள் இனி வர மகிமைக்கு இடங்களா அல்ல. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல. அவங்கள பாடுகளே அமிழ்த்து வைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பாடு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருக்கலாம், கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆனால் நாளொன்று வரும். ஹல்லேலூயா. யோசியும் சிறையிருப்பு மாறினது. சொல்லுங்க, உங்க வியாதிங்கிற சிறையிருப்பு மாறும், கடன் என்கிற சிறையிருப்பு மாறும், உங்களுடைய கனவீனம் என்கிற சிறையிருப்பு மாறும், உங்கள் நிந்தை என்கிற சிறையிருப்பு மாறும், உங்களுடைய உதவி தனம் அந்த சிறையிருப்பு மாறும். திரும்பாகாமல் நீங்கள் வயதாகி முதிர்கண்ணி முதிர் வயதில் ஆண்மாக இருந்தால் அந்த சிறையிருப்பு மாறும். சொல்லுங்க, என் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஏனென்றால் அவர் விடுதலை நாயகர். ஹல்லேலூயா. எகிப்தில் உள்ள அந்த பார்வோன் கைக்கு விடுதலையாக்கின கர்த்தருடைய வல்லமை அவர் இன்றும் ஜீவிக்கின்றார். அதே வல்லமை இன்னும் இருக்குது. அப்படிப்பட்ட வேலை பார்க்க இடங்கள்ல ஏதோ ஒரு பார்வோனால சமுதாயத்தில் இடத்துல நமக்கு மேலே உள்ள ஆஃபீஸரை தொடர்ந்து உங்களுக்கு துன்பத்தலாம். அப்படிப்பட்ட பார்வோன்களை கர்த்தர் அகற்றி போடுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உபத்திரம் நீங்களாக்கும். அப்பா, அந்த ஆசனம் சொல்லுது,
கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கீங்க. நன்றி அப்பா. என் அப்பா உங்கள் காது என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கீங்க. நன்றி அப்பா என்று இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜீவிங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பான். நீதிமான குறைந்த துன்பங்கள் அநேகம்தான், பிரச்சனைகள் அநேகம் வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உலகத்தை உபத்திரம் இருக்கும், ஆனாலும் நான் எப்படி ஜெயித்தன வார்த்தையால், அதே போல உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் மேற்கொள்ளும் அபிஷேகம். ஹல்லேலூயா. தானியேல் போல உங்கள் வாழ்க்கை சிங்கங்கள், பீறி கரிச்சிக்க சிங்கங்கள் உங்களை அழிக்க, உங்கள் ஸ்தானத்தை விரட்ட, உங்கள் பொசிஷனில் உங்களை விரட்ட, உங்களுக்கு அபகரிக்க, உங்கள் ஸ்தானத்தை உங்கள் இடத்த அபகரிக்க போட்டி பொறாமைன்னு இந்த உலகம், வஞ்சக எண்ணம் கொண்ட உலகம், நயவஞ்சக கூட்டம், நரித்தந்தனை கொண்ட மனிதர்கள் நம்ம சுற்றி இருப்பாங்க. நம்மளை சுற்றி அப்படியே ரசிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவன் அன்பு, ரசிக்கப்பட்டவங்க அன்பு என்று அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று ரட்சிக்கப்பட்டவங்களும் கிறிஸ்தவங்க என்று சொல்லிக்கிற அநேகரும் இன்றைக்கு பிசாசோட சுபாவமாக இருந்து நரியை போல, தந்திரமாக, பாம்பை போல, நயஞ்சமாக, வெளியே பார்க்க அடியே பால் மாறி அவங்களுடைய வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானர்கள், ஆனால் உள்ளத்தில் உருவின பட்டயங்கள் போன்றுதான். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இன்றைக்கு அநேகர் இருக்காங்க. கிறிஸ்து உண்மையான அன்பு சாயல் இல்லை. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு உள்ள இப்படிப்பட்ட அந்த சர்ப்பங்களில் நம்ம மிதிக்க, அல்லேலூயா, அப்படிப்பட்ட பீரி கஜிக சிங்கத்து மேலே நம்ம நடப்போம், அவங்களை மிதிப்போம், பால் சிங்கத்தால் சர்ப்பம் மிதிப்போம். அந்த சர்ப்பங்களை, அந்த தேல் போன்ற விஷயம் இருந்த அந்த வார்த்தையை அம்ப கொட்ட அந்த அப்படிப்பட்ட சர்ப்பமுடைய ஸ்திரீகளும் புருஷர்களையும் மிதிக்க, எரிக்க, ஹல்லேலூயா, எல்லாவற்றும் மேற்குள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தல. ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. நம்ம சுற்றி மனமடி உண்டு பண்ண பிசாசினால் பிடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளை சுற்றிலும் பிசாசை எப்போவுமே வச்சிருப்பான். அப்படிப்பட்டவங்க மூலமாக நமக்கு மனமடி உண்டு பண்ணி நம்மளை சோர்வுரை செய்து நம்ம ஊழியம் செய்யாமல், ஜெபிக்கடாமல், வேதாசிக்கடாமல், நம்ம மைண்டை டிப்ரெஷனை கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிசாசை அமைத்து கொண்டு ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் உனக்கு சத்தம் வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை கொடுத்தேன், ஒன்று முன்னே சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் தேள்களை மிதிப்பேன், நான் சிங்கத்தை மிதிப்பேன், நான் வலு சிறப்பத்தை மிதித்து, ஹல்லேலூயா. நாம் மிதித்து போடுவோம். கர்த்தர் நம்ம எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக விடிப்பார். எவ்வளவு துன்பம் வந்தாலும் பிசாசு இன்றைக்கு அதிகமாக அந்த கடைசி காலங்களில் நேர்மையாக நீதியாக நடக்கிற பிள்ளைங்களை நடக்க விடாமல் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ, அவங்கள எவ்வளோ மிரட்ட முடியுமோ, அவங்களுக்கு எவ்வளோ கொடுமை தர முடியுமோ அவங்கள பயங்காட்டி இன்றைக்கு ஈடேறிட அதிர இது என்று இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பயமுறுத்தி அவங்கள மிரட்டி 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 அவ்வளோ கொடுமை செய்து நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். இன்றைக்கு நியாயத்துக்கு நிற்கிற பிள்ளைங்களை நிற்க விடாமல், குரல் கொடுக்குற பிள்ளைங்களை குரல் கொடுக்க விடாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க பொய் வழக்கு போட்டு அவங்கள இழுத்தடித்து அவங்கள ஜெயிலில் போட்டு குற்றமே செய்யாத அநேக ஜனங்களை பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு சரியில்லை அவங்க தன்னை அனுபவித்து கொண்டிருக்காங்க. அநேகர் இந்த கடைசி காலங்களில் பிசாசு இவனை விழுங்கலாம், இவனை கெடுக்கலாம், இவனை ஊழியத்தை அழிக்கலாம், இவனுடைய விசுவாச வாழ்த்தை அழிக்கலாம், நரகத்துக்கு தள்ள வேண்டும். கொஞ்ச காலம் தான் இருக்கிறது பிசாசுக்கு. ஆண்டு வரப்போறாரு, ஒரு பிள்ளைங்களை கூட்டு கொண்டு போயிட்டா அவ்வளோதான். திரும்ப அவன் யாரையும் தூண்ட முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது, அவங்களை எச்சேரி விளைவிச்சு நரகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது, அவனால் செய்ய முடியாது என்று அதுக்குள்ளாக வேகமாக அவன் மிக வேகமாக கிரியை செய்கின்றான். பாவம் ஒரு பக்கம் பயங்கரமாக தண்ணீர் போல, இச்சை ஒரு பக்கம், மீசனாக ஒரு பக்கம், குடும்பத்தை உடைக்கிறதுக்கு கலக பகைகள், ஒரு வீட்டில் உள்ள தகப்பன் தாயை பிள்ளைங்க கொலை பண்ணுறது, கணவன் மனையை கொலை பண்ணுறது, மனையை கணவன் கொலை பண்ணுறது மிக சர்வ சாதாரணமாகி விட்டது. பிசாசு இன்றைக்கு மிக தீவிரமாக கிரியை செய்தார். ஆனால் ஒரு பக்கம் ஆவியார் மிக வேகமாக கிரியை செய்தார். எல்லா உபத்திரம் வந்தாலும் இந்த வசனம்ங்கிற பட்டத்தை வச்சு நம்ம யுத்தம் ஜெயிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை, அந்த ஷீல்டை ஸ்ட்ராங்காக பிடிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய மார்பில் எந்த விதமான பிசாசின் அம்பு தொலைக்காத ஒரு நீதிங்கிற மார்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பை சரியாக அந்த தலைச்சீரை அணிந்து கொள்ளுங்கள். இடுப்பில் அந்த கச்சையை எப்பொழுதும் ஜெபித்து ஆயத்தமாக இருங்க. உங்கள் ரட்சிப்பை உடைய இழந்து விடாதபடி போராட்டங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா அதை சரி செய்து கொள்ளுங்கள்.
எப்பொழுதும் சுவிசேஷத்துக்கு ஆயத்த பாதரட்சி யாருங்க ஆண்டருக்கு சுவிசேஷ ரெடியாருங்க, வரைக்கு ஆயத்தமா இருங்க, கையில பட்டயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க சர்வாயுதத்தை அணிந்து கொண்டால் மாத்திரமே இந்த கடைசி காலத்து வருகின்ற உபத்திரத்துக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னு யாருமே தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசானவன் எவனை விழுங்காண்டு அவன் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் உள்ள புகுந்து மொத்தம் அழிக்க அவன் எதிரி கொண்டே இருக்கின்றான். நாம் அதுக்கு தப்பிக்க வேணும்னால் அவருடைய வல்லமையில பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. இந்த கடைசி காலம் ஆளுற பிள்ளைங்களுக்கு அதிகமாக போராட்டம் உண்டு. வானமண்டல ஆவிகள் சேனைகளை போராடி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம், துரியத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்ச ரத்தம் ஒரு மாத்திரமல்ல, இப்படி பண்ண அந்த லோகாதிகள் போராடிக்கொண்டே இருக்கும். உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தரனை விடுவிப்பார். சொல்லுங்க, அந்த பட்டயத்தை வச்சு, இந்த வார்த்தையை வச்சு, விசுவாச வார்த்தையை யுத்தம் பண்ணி ஜெயிங்க. ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை செய்தப்பட்டான்னு சொல்லிட்டாரு. உங்க ஒவ்வொரு தலையில முடி கூட நான் எண்ணி வைத்துலேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லப்படுது, நீதிமான துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவன் எல்லாவற்றுக்கும் விடுவிப்பார், அவனுடைய எல்லா எலும்புகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்று கூட முறிக்கப்படுது இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஆக்சிடென்ட் வராது. ஹல்லேலூயா. வந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். எலும்பை கர்த்தர் எண்ணி வைத்துள்ளார். உங்க முடியை எண்ணி வைத்துள்ளார். அதே போல உங்க எலும்பை காப்பாற்றுகிறார். ஒன்று கூட முறிக்கப்படாது, என் அனுமதி கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் எலும்பை கர்த்தர் காப்பாற்றுவார். முதிர் வயதிலும் நீங்க எலும்புலை பலம் கொடுத்து கர்த்தர் புஷ்டியா பசுமை வைப்பாரு. ஹல்லேலூயா. அந்த மூட்டு வலிகள் வராது. மூட்டு வலி வந்தா சொல்லுங்க, ஏசு வல்லமை. ஹல்லேலூயா. ஏசுக்குள்ள அதே வல்லமை, அதே எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்தவங்களை இறங்கட்டும். எல்லா மூட்டு வலி இப்பொழுது சுகமாகட்டும். மான்கால் மாதிரி மாறணும். 40 50. ஆனால் உலக பிரகாரம் மனிதர்களுக்கு மூட்டு அந்த எலும்பு தேய்ந்து வரும். எல்லோருக்கும் வரும். மேக்சிமம் நாள் ஆக எலும்புடைய அந்த பலன் குறைஞ்சிரும், ஸ்ட்ராங் குறைஞ்சிரும். அது தேய ஆரம்பிச்சு வரும். அந்த தேய்மான பிரச்சனை, கை ஜாயிண்ட் பெயின், மூட்டு ஜாயிண்ட் பெயின் அதிகமாக வரும் வயதானவர்களுக்கு. நீங்க சொல்லுங்க, நான் உலகப்பத்தா நல்ல வயதான வியாதி எனக்கு வராது, நான் கர்த்தரை பிள்ளை, நான் எப்படி மாறுவேன்? கழுகு மாதிரி எனக்கு புது பலன் கிடைக்கும். ரினிவல் ஆகும் என் ஸ்ட்ரென்த்து. ஹல்லேலூயா. புது பலன் நடந்து நான் உயர எலும்பி பறப்பேன். இதுவரை சில உயரங்கள்ல. ஹல்லேலூயா. புது பலன் எனக்கு வரும். புதிய செயல் கத்த கொடுப்பார். என் எலும்புகள் பலவீனம் அடையாது. என் எலும்புகள் பலன் அடைய. சொல்லுங்க, காண்டாமிருகத்தை போல நான் பலன் அடைவேன். என் கால் மான்கால்கள் போல் மாறும். வெண்கள் வில்லும் என் பெண்கள் முறியும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லா பலத்தையும் மாற்றுவார். அப்படி வழிவந்தா ஐயோ அந்த உலகத்துல எல்லாருக்கும் வந்துட்டு வயசாயிட்டு டாக்டர்கிட்ட போவோம், மருந்து மாத்த சாடம் இல்லை. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை பேசுங்க. இயேசு நாமத்தால என் மூட்டு பலன் அடையட்டும். எனக்கு சுகர் பிரஷர் அது வரக்கூடாது, இருக்கக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் சொல்லுங்க, எந்த வியாதியும் ஆண்டு அனுமதி கொடுக்கல. ஹல்லேலூயா. உங்க வார்த்தை தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்க எலும்புகளை காப்பாற்றுகிறார். இந்த வார்த்தை உண்மை சொல்லி ஜெபிங்க. என் எலும்பை கத்த காப்பாடுற, அதை முறிக்கப்படாது, அது தேய்மானாகாது, அது எந்த பிரச்சனையும் மாறாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முதுகுத்தன வல்லமை இறங்கட்டு. சொல்லுங்க, ஏசு வல்லமை, ஏசத்தின் வல்லமை இறங்கட்டு. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். கையை தொட்டு சொல்லுங்க, நீங்களே ஏசு நடத்தும் என் முதுகுல, என் எலும்புல இறங்கட்டும், என் காலில் இறங்கட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அன்றைக்கு மரித்து போன அந்த எலும்பு கொடுக்கல இசைகள் தீக சொல்லும் பொழுது உயிர் வந்தது. அதே போல நீங்க ஒன்றும் இல்லாம சொன்னாலும் கர்த்தர் ஹல்லேலூயா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்லுங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. கத்திப்படாது. சொல்லுங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். உனக்கு எதிராக உருவாக்கும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக நியாயத்தில் எந்த ஆவின் குற்றப்பட்டால், இதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். உங்களுக்கு எதிராக பேச தூஷிக்கிற ஆவு ஒரு பக்கம் தூஷித்தாலும் கர்த்தர் அவரை கண்டிப்பாக தண்டிப்பார். ஹல்லேலூயா. நியாயத்திற்கு கொடுப்பார். நீதிமனை பகைக்கிற யாவரும் குற்றவாளிகள் என்று கருதப்படாங்க. தீமை, அவன் செய்கிற தீமை ஒரு நாள் அவனை கொல்லும். அவன் பேசுற அந்த வாயின் வார்த்தைகளுக்கு அவனுக்கு நியாயத்திற்கு உண்டாகும். அவன் செய்கிற கையின் கொடுமை அவன் உச்சநிலையில் திரும்பும். தீமை செய்கிற ஒவ்வொருவரும் அவங்க விதைக்கிற
விதைக்கான காரியத்தை அவங்களே அறுப்பாங்க. வினை விதைத்து வினை அறுப்பான் என்று உலக பிரமாக உண்டு. யார் நீங்கள் நல்லது செய்ய நல்லதை அறுப்பீங்க, தீமையை செய்தால் தீமையை கண்டிப்பாக அறுப்பாங்க. கண்டிப்பாக அறுவடை உண்டு. நீங்கள் கண்ணீரோட நன்மையை விதைத்த நன்மையை அறுப்பீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதிக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ஹல்லேலூயா. நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, எனக்கு பிரியமாய் வாழுங்க. பிறரை கெடுக்க பிறரை தூஷிக்க உங்கள் நாவை யூஸ் பண்ணாதீங்க. ஆண்டு துதிக்க தான் அந்த நாக்கு கொடுத்துருக்காரு. தேவையில்லாமல் உட்காந்து ஃபேஸ்புக்கில் உட்காந்து மற்றவங்க கொடுத்து எழுதாதீங்க. கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது, அவருடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு காரணம் இல்லாமல் பிறனோட வழக்காடாதீங்க. தேவன் நியாயத்தை கொண்டு வருவார். நீங்கள் செய்த தீமை உங்களை கொலை செய்யும். நீங்கள் செஞ்ச நன்மை உங்களுக்கு அது பதில் கொடுக்கும். ஒரு சிறு கதை நான் புக்கில் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி கதைகள் இப்போ அதிகமாக வருகிறது ஹல்லேலூயா. அதில் ஒரு கதை, ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் தான். அந்த பிச்சைக்காரன் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிச்சை கேட்க முன்னதாக அவங்க பிச்சை போடும் பொழுதும் இப்படியாக சொல்லுவானாம், நீ செய்த நன்மைக்கு உன் தலையில திரும்பும், நீ செய்த தீமை உனக்கு சேரும். அந்த சாப்பாடு வாங்கிக்கணும். அதே போல் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு அம்மா டெய்லி சாப்பாடு போடுவாங்களாம். அவன் எதுவுமே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவானாம், நீ செய்த நன்மை உனக்கு சேரும், நீ செய்த தீமை உனக்கு சேரும் என்று சொல்லிக்கொண்டே போவானாம். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டான். என்ன நீ பொதுவாக பிச்சைக்காரன் வந்தால் நம்ம சாப்பாடு பண்ணால் நல்லா இருமா, நீ நல்லா இருன்னு வாழ்த்துவாங்க மேக்ஸிமம் அப்படி தான். ஆனால் இவன் எப்படி சொல்கிறான், இவனுக்கு நம்ம செஞ்சு எண்ணத்துக்கு இவன் இப்படி தான் சொல்கிறான். அதனால் இவன் வாழ வேண்டாம், இவனுக்கு நம்ம எதாவது தீமை செய்யணும் சொல்லி அன்றைக்கு அவங்க இட்லியில் அவங்க விஷம் வச்சுட்டாங்க. ஆனால் திரும்ப வச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு மாதிரி சரியா அவன் என்ன பண்ண, நம்ம கடவுள் நம்மளை தீமை செய்ய படைக்கல, கடவுள் நம்ம நன்மை செய்ய படைக்காரு, அந்த இடம் இருக்கணும், பிறகு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனசு மாதிரி அதை தூக்கி சாக்கில் போட்டு திரும்ப நல்ல இட்லி திரும்ப வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டில் அவங்களுடைய மகன் வெளியூருக்கு வேலைக்கு கிளம்பி சென்றான். கிளம்பி சென்று அவன் வரவே இல்லை. ஒரு 2 நாள் வருவேன் என்று சொன்ன மகன் வரலை. ஒரு வாரம் ஆன பிற்பாடு அவர் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் அப்படி தளர்ந்து போய் மயங்கி உள்ள சூழ்நிலையில் திடீரென்று அவன் உடல்நல குன்றி வருகின்றான். அப்போ என்று விசாரிக்கும் பொழுது, இப்படி நான் வேலைக்கு போன இடத்துல என்னுடைய எல்லா பணம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே யாரோ திருடிட்டாங்க. வெளியூரில் போய் எனக்கு ஊருக்கு வர பணமும் இல்லை, எனக்கு சாப்பாடுக்கு பணமும் இல்லை. அதனால் நான் அங்கே இங்கே கேட்டு லாரியில் பைக்கில் இப்படி சேர்ந்தேன். அப்போ நம்ம ஊர் எல்லையில் வரும்பொழுது நான் மயங்கிட்டேன் பசி சாடாமல். அப்போல்லாம் அங்கே ஒரு பிச்சைக்காரர் தான் கையில் அந்த இட்லி வச்சுருந்தார், அதை எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்து சாப்பிட்னால நான் இன்னைக்கு வீட்டு வரை நடந்தேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவங்க செஞ்ச ஒருவேளை அந்த விஷயம் சாப்பாடு சாப்பிட இந்த பையன் சாப்பிட அன்றைக்கி அவன் மறுத்து போயிருப்பான். நாம் செய்கின்ற நன்மை நம்ம சேரும். எந்த தீமையும் என்னுடைய கையில் அதிகாரம் இருக்குது, நான் என்னன்னாலும் செய்வேன், நான் செய்கிற யாருமே பார்க்கல என்று நீங்கள் நினச்சா உங்கள் கண் உண்டாக்குனர் உங்கள் பக்கத்தில் கட்டிய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தீமை செய்ய பெற இராம் அற்று பண்ண மற்ற முகம் விரோதமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் அதை அறுப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, பச்சை பதமே கிடையாது. அவர்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்து வர்ற தீமையை நீங்கள் மாற்ற முடியாது. அவர் உங்களுக்கு தீமையை கொடுக்க நினச்சி அதை யாரும் தடை செய்ய முடியாது. அவர் உங்களை ஆஸ்வதிக்க நினச்சி அதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் திறந்தா அதை யாரும் அடைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அடைச்ச யாரும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவருமே திறக்கக்கூடாது அவர் பூட்டுவார், ஒருவருமே பூட்டக்கூடாது அவர் திறப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை உண்டாகும். தீமையை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்த தீமைக்கு கண்டிப்பாக எதிர்வினை உண்டு. கர்த்தர் நியாயத்திற்கு கொடுப்பார். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டு கொள்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவையில்லாம ஊரே குறை பேசுது ஒருவனை நானும் பேசுவேன், ஊரே கலருது நானும் சும்மா போய் பேசுஎன்று பேசாதீர்கள். நீங்க பேசுற வார்த்தைக்கு நியாயத்திற்கு உண்டு. யாரையும் குற்றவாளி என்று குற்றந்திருக்க நமக்கு உரிமை இல்லை. மற்றவனே குற்றவாளியாக தீர்க்க நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி மற்றவங்களை பார்க்க தீர்ப்பு சொல்லி அதே தீர்ப்பில் ஒன்னா ஆண்டு தீர்ப்பார். ஹல்லேலூயா. அதே சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில கத்த அனுமதிப்பார். நீங்க எப்படி நடக்கிறீங்க உங்களை நியாயம் தீர்ப்பு கொடுப்பார். நமக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் ஆண்டு நமக்கு கொடுக்கலே.
தவறு செய்தாங்களோ செய்யாத கர்த்தருக்கு. தேவையில்லாமல் இன்றைக்கு உட்காந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் உட்காந்து இப்படி பேசுகிறாங்க. உலக பிரகாரமான சகோதரர்களும் சரி, உலக பிரகாரமான மனிதர்களும் சரி, ஆவிக்குரிய மனிதர்களும் சரி, இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பொய் பேசுகிறாங்க. ரத்த பிறக சூதுல மனுஷராக இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறாங்க. பிறரை தூற்றித்துறாங்க, தூஷிக்கிறாங்க. தூஷிக்கிற சுபாவம் வந்து பிசாசோட சுபாவம். ஆணுடைய சுபாவம் என்பது தீமையை நேசிப்பார். அலையிலேயே பாவத்தை வெறுப்பார், ஆனால் பாவிகளை நேசிப்பார். நீ பாவம் செய்யாத அது எரிந்துட்டு சொல்லுவார். ஹல்லேலூயா. உட்காந்து மற்றவங்களை உட்காந்து தூஷித்து அதில் ஒரு சந்தோஷம் சிலருக்கு. மற்றவங்களை பேசி பேசி எழுதி போட்டு கூட எல்லாம் சேர்ந்து பேச அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது பிசாசின் சுபாவம். கண்டிப்பாக அது இருளின் குணம்தான். ஒளியின் விஷயம் தரித்து கொண்டவர்கள் இப்படி போட்டாங்க. பார்க்க அவர் சமமாக இருந்துக்கிட்டு நான் பசான்னு சொல்லிட்டு இப்படி பேச அவங்களுடைய உள்ளம் சாக்கடை, அவங்களுடைய தொண்டை திறக்கடை பிரேத குழி. வெளியே பார்த்தா கல்லராடி ஒயிற்று அழகா இருக்கு, உள்ள பார்த்தா நாற்றம். இன்னைக்கு இப்படிதான் நிறைய மனுஷங்க எனக்கு இருக்காங்க. கர்த்தர் நியாயத்தை கண்டிப்பா கொடுப்பார். அவர் தன் ஊழிய ஆத்துமாவை எப்படியாவது உன்னை மீட்க நான் எகிப்தே நான் கொடுத்துட்டேன். முழு எகிப்து அழிந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளைக்காக, ஒரு மோசேக்காக, ஒரு இஸ்ரேல் ஜனத்துக்காக, ஒரு சொந்த ஜனத்துக்காக, அந்த 10 லட்சம் ஜனத்துக்கு முழு எகிப்தை ஆண்டானுக்கு அழிச்சாரு. அதான் ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை எப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் மீட்டு கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் பிள்ளைங்களை குற்றம் சுமராது. உலகம் குற்றம் சுமத்தி ஜெயில போட்டு அழிச்சு நினைப்பாங்க. பிசாசு நினைச்சேன், ஆண்டவரை சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுத்தேன். பிசாசு அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டு அன்னைக்கு மறுத்தாரு. இவன் இன்னைக்கு மறிச்சான், அவ்வளோதான் தொலைஞ்சான், பிதாவோட திட்டம் நிறைவேறாது, இவன் இறந்துட்டான், அவ்வளோதான் முடிச்சிட்டான். நம்ம என் பிள்ளைங்களை கொண்டு அவனை பொய் சாட்சி சொல்லி காசு வாங்க வச்சு அவனை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டான், முடிந்தான் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டு சொன்னார், முடிவில்லாத துவக்கம். ஹல்லேலூயா. மரித்த போது பாவிகளோட குழியை நியமிச்சாங்க, ஆனா எழுந்திருந்த போது ஐஸ்வரங்களோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்து எழுந்தார். பிசாசு வெட்கப்பட்டு போனான். அவன் எல்லா வல்லமையும் அன்னைக்கு ஆண்டு உறிஞ்சி அவனை நிர்வாணமாக்கிட்டாரு. மொத்தமா அவனை அவமானப்படுத்துறான். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு உங்க கொள்ள இருக்காரு. உலகம் சரீரத்தை அவமானப்பட்டு நான் படுத்துட்டு போயிட்டோம். நம்ம என்னனாலும் செஞ்சாலும் நம்ம ஆத்மா அவர் தான் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் கூட்டி கொண்டு போவார். அவருக்கு தான் நம்ம பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு மனிதனை கொண்டு நம்ம பேரை துர்கீர்த்தி உண்டு பண்ண செஞ்சா கர்த்தர் நமக்கு நற்கீர்த்தி கொடுப்பார். உங்க பேரை அவன் கலங்க எடுத்தா கர்த்தர் உங்க பேரை பெரும்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்து கொண்டே இருங்கள். எல்லாரும் பார்க்கல, எனக்கு அப்ரிஷியேட் பண்ணல என்று அவங்க செய்கிறாங்கன்னு நீங்க தவறு செய்யாதீர்கள். ஒரு நாளும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து தவறு செய்ய வேண்டாம். தனியாக நின்று நான் நேர்மையான என்று நீங்க ஆண்டவருக்கு முன்பாக காட்டிக்கொண்டே இருங்கள். உத்தமனாக இருங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். உங்க துன்பத்தில் உங்களை விடுவிப்பார். உங்க கூக்குல கேட்பார். உங்களை உயர்த்த உங்களை ரட்சிப்பார். உங்களுக்கு எதிரான தீமை செய்கிற மனிதர்களை கர்த்தர் கண்டிப்பாக நியாயத்திற்கு கொடுப்பார். கர்த்தர் கண்டிப்பாக அவளை அழித்து போடார். அறுப்புண்டு போவான் துன்மாக்கான். ஹல்லேலூயா. இந்த வாசனத்தை இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லி தேபியுங்கள். ஹல்லேலூயா. நாம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயந்து தீமைட்டு விலகுவோம். அதே எனக்கு பிரியம். ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகத்திருந்தப்பா ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா வேதனையிலிருந்தும் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கும்படிக்கு எத்தியோப்பியாவே கொடுத்துட்டீங்கப்பா, எகிப்தை கொடுத்துட்டீங்க. எங்களை விடுவிக்கும்படிக்கப்பா உம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டீங்கப்பா. கடைசி சுற்று ரத்தத்தை எங்களுக்கா சிந்திட்டீங்க. பாமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்க, புதிய கிருபையினால் நிரப்புங்க. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கட்டும்பா. தடைகள் மாறட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், லிவர் பிரச்சனைகள் மாறட்டும், லங்ஸ் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் நல்ல குடியிருக்க நல்ல சொந்த வீடு வேணும்னு ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நாள்ல ஒரு நல்ல வீடு கிடைக்கட்டும்பா.
சொந்த வாகனம் கிடைக்கட்டும், என்னென்ன விரும்புறாங்களோ மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.